வணக்கம் குழந்தைகளே. ஒரு அழகான காட்டில் பல விலங்குகள் மகிழ்ச்சியாக வாழ்ந்தன. அந்த காட்டில் ஒரு பெருமையான சிங்கம் வாழ்ந்தது. அதே காட்டில் ஒரு சிறிய எலியும் இருந்தது. அவர்கள் இருவருக்குமிடையே நடந்ததுதான் இந்த கதை. வாருங்கள் கதைக்குள் செல்வோம். ஒரு நாள் மதிய வேளையில் சிங்கம் மரத்தின் கீழ் தூங்கிக் கொண்டிருந்தது. அப்போது ஒரு சிறிய எலி வந்து சிங்கத்தின் மேல் குதித்து விளையாடியது. சிங்கம் விழித்தெழுந்து கோபமாக எலியைப் பிடித்தது. நான் உன்னை இப்போது சாப்பிடப் போகிறேன் என்று சிங்கம் கர்ஜித்தது. எலி பயந்து, தயவு செய்து என்னை விடுங்கள். நீங்கள் என்னை இப்போது விட்டுவிட்டால் ஒரு நாள் நான் உங்களுக்கு கண்டிப்பாக உதவி செய்வேன் என்று கேட்டது. சிங்கம் சிரித்துக்கொண்டே, இந்தச் சிறிய உடம்பை வைத்துக்கொண்டு நீ எனக்கு துணை போகிறாயா என்று கேட்டது. சரி பார்க்கலாம் என்று சிங்கம் எலியை விட்டுவிட்டது. சில நாட்களுக்குப் பின் வேட்டைக்காரர்கள் வைத்திருந்த வலையில் சிங்கம் சிக்கிக் கொண்டது. சிங்கம் பலமாக கர்ஜித்தது. ஆனால் வெளியே வர முடியவில்லை. அந்த கர்ஜனை சத்தத்தை கேட்ட எலி அங்கு ஓடி வந்து வலையின் கயிறுகளை தன் பல்லினால் கடித்து சிங்கத்தை விடுவித்தது. சிங்கம் எலியிடம் நன்றி கூறி, சிறிய எலி என்று உன்னை ஏளனம் செய்தேன், ஆனால் நீ என்னை காப்பாற்றிவிட்டாய் என்று சொன்னது. அந்த நாளிலிருந்து சிங்கமும் எலியும் நல்ல நண்பர்களாக ஆனார்கள். அவர்கள் ஒருவரை ஒருவர் மதித்து வாழ்ந்தனர். குழந்தைகளே, உருவத்தை பார்த்து யாரையும் சிறியவர் என்று நினைக்கக் கூடாது. சிறியவர்களும் பெரிய உதவிகளை செய்ய முடியும். உங்கள் நண்பர்களிடம் இந்த கதையை பகிர்ந்து கொள்ளுங்கள். மேலும் சுவாரஸ்யமான கதைகளுக்காக பிக்சல் கதையை தொடர்ந்து பாருங்கள்.